Hi, hello and welcome to Green 11 IPL game number 7 Chennai Super Kings vs Delhi Capitals team நடந்த மேட்சோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு ஆன்டிசிபேட்டட் மேட்ச். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு கம்பேக் கொடுப்பாங்க இதை பார்த்தோம். பிகாஸ் போன மேட்ச் ரொம்பவே க்ளோஸாக கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 17 ரன்ஸ் மார்ஜினில் தோற்றாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இதே கிரவுண்டில் கன்வின்சிங்காக ஜெயிக்கல. ஆல்மோஸ்ட் லைக் அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி சூப்பர் ஓவர் போய் தான் ஜெயிச்சாங்க. இந்த மேட்ச் எப்படி ப்ளே அவுட் பண்ண போகிறாங்க, என்னென்ன காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ண போகிறாங்க, என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், என்னமோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் டெல்லி கேபிட்டல்ஸ் டோட்டலி அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டாங்க சிஎஸ்கேவை. டாஸ் வின் பண்ணது அஃப்கோர்ஸ் தோனி தான் டாஸ் வின் பண்ணார். டியூ ஃபேக்டர் அவர் கண்டிப்பாக பவுலிங் சூஸ் பண்ணார். பிருத்திவி ஷா ஒரு ஷோவை பார்த்தோம். பட் இனிஷியலாக ஒரு 2வது பால்லேயே ஒரு ஃபெதர் எட்ஜ் இருந்துச்சு. பட் அது யாருமே நோட்டீஸ் பண்ணல. அது பார்த்தோம். பட் தட்ஸ் டூ லேட். அது அப்பீல் பண்ணுன்றப்போ ஒன்றும் செய்ய முடியாது. ரொம்பவே அருமையாக ஆடினாங்க 2 பேருமே. ஷிக்கர் தவானும் சரி, பிருத்திவி ஷாவும் சரி, இன்னும் டீசெண்டான ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. விக்கெட்டை வரவே இல்லை. இனிஷியலாக பவர் பிளே புதுசாக ரன் ஸ்கோர் பண்ணனாலும் விக்கெட்டை வரலை. தீபக் சார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பால் அவுட் ஸ்விங் இருந்தது. பட் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ரொம்பவே லைனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரௌண்ட் ஆஃப் ஸ்டம்பில் இருந்து கொஞ்சம் வெளியே போய் ட்ரபிள் பண்ணியிருக்கேன் பிருத்திவி ஷாவை. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 5th ஸ்டம்ப் லைன்லேருந்து பிச் ஆகி ரொம்ப வெளியே போனப்போ ஒரு பேட்டை ஃப்ரீ பண்ணி அங்கேயே ஃப்ரீ ஃப்ளோவாக ஆட ஆரம்பித்தார். ஒரு பெரிய ஒரு செட் பேக்குன்னு தோணுது. பட் ஆல்மோஸ்ட் பவர்ப்ளே ஒரு 3லேருந்து 4 பவுண்ட்ரிஸ் கிட்ட தான் பார்த்தோம். ரொம்பவே கொஞ்சம் செட்டில் ஆகி தான் பார்த்தாங்க. பட் தவானுக்கு வந்து பெருசாக பவர் பிளே எதுவுமே மாட்டல. கிளியராக வெயிட் பண்ணார். பவர் பிளே முடிஞ்சவொடனே ஜடேஜா உள்ளே வந்தார். மொதல் பாடி ஒரு 6 ரொம்பவே எக்ஸ்ட்ராடனரியாக பிக் பண்ணார். அவரோட யார் டார்கெட் பண்ண போகிறேன், பிகாஸ் பேசர் செட்டை வந்து டைமிங் செட் ஆகலன்னொன்னே அவருக்கு ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரென்த் லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது. ஆக்சுவலாக லெஃப்ட் ஹேண்ட் மார்க்ஸ் போனாலும் சரி, பிஎஸ் சாவனாலும் சரி, கண்டிப்பாக அவருக்கு அகேன்ஸ்டாக எஃபெக்டிவாக இருக்க மாட்டாங்க. பட் ஆல்சோ பிருத்திவி ஷாவும் அந்த இதில் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சார். பிகாஸ் அவரோட நேச்சுரல் கேம் தான். இனிஷியலாக ஒரு ஸ்டார்ட் கிடச்சிச்சுன்னா அதை வந்து அவர் பெரிய இதாக கன்வெர்ட் பண்ண பார்ப்பார். ரொம்பவே எக்ஸ்ட்ராடனரியாக ஆடினார். ஒரு அவுட்ஸ்டாண்டிங் 50 இது ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஸ்கோரை கன்வெர்ட் பண்ணுவார்னு எதிர்பார்த்த நேரத்தில் அவுட் ஆகிட்டார். பிகாஸ் இந்த ராகுல் ஆடின மாதிரி அவர் இன்னும் கொஞ்சம் நின்று ஆடி ரொம்ப பெரிய ஸ்கோர் அடிப்பான்னு நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். அவங்க ஃபர்ஸ்ட் விக்கெட்டே வந்து பியூஷ் சாவ்லா தான் எடுத்தார். அந்த விக்கெட்டுமே அவர் எடுக்கலை, ஷிக்கர் தவான் தான் கொடுத்தார். ஆக்சுவலாக ரொம்பவே ஒரு தவறான ஷாட் அட்டம் பண்ணார். ஜஸ்ட் அது வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டை மட்டும் கிளியர் பண்ணியிருந்தால் அவர் ஸ்ட்ரைட்லேயும் மிட் விக்கெட்டில் எங்கன்னா அதை கடாசி இருக்கலாம் அந்த போல். பட் அதை ரிவர்ஸ் ஸ்வீப் அட்டம் பண்ணி எல்பிடபிள்யூ ஆனார். அங்கே அந்த ஷாட் அந்த பாலுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பிருத்திவி ஷா அடுத்து அந்த முதல் 2 ஓவரில் சாவ்லா எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அந்த ஒரு விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் சாவ்லா கொஞ்சம் ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அடுத்த அந்த ஸ்பின்னர் அவரோட கடைசி ஓவர்லேயே வந்து பிருத்திவி ஷாவோட விக்கெட்டே எடுத்தார். அந்த ஒன்று தான் அவங்க வந்து ரொம்பவே எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்த ஒரு விக்கெட். அதுதான் ஆக்சுவலாக அது பிருத்திவி ஷா வந்து ரொம்ப இறங்கி வந்தார். இவர் அவரே நல்லா ஃபாலோ பண்ணி இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டார். அது ஜஸ்ட் பேட்லேயே போட்டு தோனிட்ட போச்சு. அது ஸ்டம்பிங் ஆகிடுச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணார். ரொம்பவே ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆடலை. ஒரு 12வது ஓவர் கிட்ட வந்துட்டார். ஒரு 15வது ஓவர் வரையும் நின்று கொஞ்சம் பொறுமையாக ஆடினார். பட் ஒரு பால் கூட பெருசாக அவர்கிட்ட மாட்டல. ஒரே ஒரு பவுண்ட்ரி ஆஃப் 22 ரன்ஸ் கிட்ட அடித்தார். அதில் ஒரு பவுண்ட்ரி தான். அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு ஸ்ரேயாஸ் ஐயர்கிட்ட. அங்கேயே இந்த பிச்சோட ஸ்லோவிஷ் நேச்சர் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆச்சு. பட் டெட் பவுலிங் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ரிஷப் பந்த் ஆடினார் ஒரு 45 ரன்ஸ். கடைசியில் ஸ்டாயினஸ் வந்து ஒரு பவுண்டரி தான் அடிக்க முடியுது. ஷேக்கி ஷாட் ஒன்று ஆடுறாரு. பட் இங்கீடிக்கு பதிலில் இன்றைக்கி ஜோஷ் ஹேசல்வுட்டை கொண்டு வந்ததுக்கான நல்ல ஒரு பலன் இன்றைக்கி பார்த்தோம். ஸ்பின்னர்ஸ் ஒரு ஓவர்ஸ் கம்ப்ளீட்லி முடிஞ்சதுக்கப்புறம் ஹேசல்வுட்டும் சரி, சாம் கர்னும் அந்த கடைசியில் டீசெண்டாக போட்டு கொடுத்தாங்க. அந்தளவுக்கு ஒரு 175 ஸ்டில் அபோவ் ஒரு 10 ரன் அபோவ் பார்னு சொல்லலாம். பட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க சிஎஸ்கே. இன்னும் ஒரு 176 டார்கெட் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய டார்கெட் தான். சிஎஸ்கே பேட்டிங் வந்தாங்க. சுத்தமாக ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஷேன் வாட்ஸனும் சரி, முரளி விஜயும் சரி, ஆண்ட்ரிஸ் நாட்ஸே வந்து அருமையாக பவுலிங் போட்டார். அவரோட எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து ரொம்பவே ட்ரபிள் பண்ணிச்சு. ரபாடாவும் சரி எக்ஸ்ட்ராடனரியாக போட்டார் ஃபர்ஸ்ட் ஓவர். அதுக்கப்புறம் ஒரு பெரிய டாக்டிக்கல் மூவ் வந்து அக்ஷர் பட்டேல் உள்ளே கொண்டு வந்தார். ஒரு ஸ்டாட்டும் பார்த்தோம் அவங்க மேட்ச் இது பண்ணுறப்பயே. வாட்ஸன் எந்தளவுக்கு அக்ஷர் பட்டேலுக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காருன்னு. பட் இன்னும் கொஞ்சம் நிதானம் ஆடி இருந்துருக்கலாம்னு தோணுது. அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அவரை டார்கெட் பண்ண ட்ரை
அக்ஷர் பட்டேல், நாட்ஜி, ஆவேஷ் கான்னு எல்லாருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் போடுது. ஒரு 2 ரபாடாவும் சரி நாட்ஜியும் சரி 140+ கன்சிஸ்டண்ட்டாக போட்டு ப்ரெஷர் போட்டாங்க. ப்ளஸ் அக்ஷர் பட்டேல் உள்ளே வர்றாரு, ஆவேஷ் கான் உள்ளே வர்றாரு. தே ஹேவ் டு டேக் சம் சான்சஸ். அதில் வந்து வாட்சன் வந்து அக்ஷர் பட்டேல் டார்கெட் பண்ணி அவுட் ஆகிட்டார். ஜஸ்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேட்ச், அது ஹெட்மேட்டை அதுவும் கொஞ்சம் மிஸ்டேச் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் அதை ஹெட்மேட் பிடிச்சிட்டாரு. முரளி விஜய் ரொம்பவே ஒரு சுமாரான ஷாட், அக்ராஸ் த லைன் ஆராக போனார். ஒரு அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து அவரை அந்த ஷாட் அங்கே அவருக்கு ஆட முடியல. சிமிலர் டு பிருத்விஷாஸ் டிஸ்மிஸல் அந்த லாஸ்ட் கேம். அதான் அவரை ஜஸ்ட் தூக்கி அடிக்க பார்த்தாரு, அங்கே டைமிங் எல்லாம் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் டூப்ளிசி வந்தார், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக அவர் டைம் எடுத்து ஆகணும், அவர் வழியே இல்லாத தான் அவங்க அந்த அதுக்கு மேலே பவர் பிளேயில் 2 விக்கெட்டை விட்டதுக்கப்புறம் இவர் தான் ஆடி ஆகணும். ருத்ராஜ் காயக்வாட் வந்து ஒரு ரன் அவுட் ஆகிட்டார். ஆல்மோஸ்ட் அவர் ரொம்பவே கமிட் ஆகிட்டார். டூப்ளிசி வந்து ஜஸ்ட் அவரும் ரன் அவுட் ஆகி போயிட்டார். பட் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் ரொம்பவே வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு தோணுது. மேபி 52 திருப்பி உள்ளே வரப்போ யாரோட ஸ்பாட் இப்போ காலி ஆகுன்றது ஒரு கொஸ்டின். மேபி முரளி விஜய் டாப் ஆர்டரில் ஏதோ ஒரு 10 to 15 ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறப்ப இவர் 2 மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் மேட்ச் டக் அவுட், 2வது மேட்ச்சில் இப்படி ரன் அவுட் ஆகிறது வந்து ஒரு நல்ல ஒரு டொமஸ்டிக் கெரியரை கொண்டு வந்து கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை இங்கே மிஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் வருத்தமான ஒரு இதாக தான் இருக்குது. ஹேவ் டு ஃபீல் ஃபார் த யங்ஸ்டர். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக டெல்லி டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமித் மிஸ்ராவும் சரியா அக்ஷர் பட்டேல் சரி ரொம்பவே அருமையாக போட்டாங்க. அங்கே ஜடேஜா வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்து மேட்சை விட்டாரோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அக்ஷர் பட்டேல் கண்ட்ரோல் பண்ணி இங்கே மேட்சை வந்து அப்படியே க்ரஷ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ரெக்வயர் ரேட் வந்து ஃப்ளைம் ஆகிட்டே போகுது. 10 ஓவருக்கு 46ன்றப்பயே அங்கே மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் காலின்ற மாதிரி ஆயிடுச்சு. டூப்ளிசிஸுமே அப்போ அடிக்க பார்த்தாலுமே 2 ட்ராப் கேட்சஸ் இருந்துச்சு. ஷிம்ரான் ஹெட்மேயர் தான் 2 கேட்சை விட்டார். பட் அந்த 2 சான்சஸ் கிடச்சா அதை பெருசாக யூஸ் பண்ணிக்க முடியல. பிகாஸ் ரபாடா பவுலிங், டெல்லியோட பவுலிங் ரொம்பவே நல்லா இருந்தது. சேஞ்ச் இன் பவுலிங், ஒரு கிளியர் கேம் பிளானை அருமையாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. சிஎஸ்கே நீட்ஸ் சம்திங் ஸ்பெஷல். இதே மாதிரி ஆடினா கண்டிப்பாக வந்து இந்த டோர்னமெண்ட்டில் பவுலிங் கண்டிப்பாக 6 பவுலிங் ஆப்ஷன் வேணும். அந்த பேலன்ஸை கொண்டு வர மேபி ஒரு பிராவோ உள்ளே வருவாரா என்ன ஒன்றும் தெரியல. மேபி இப்போ வாட்சன் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக ஆடி ஆகணும். வாட்சனும் சரி விஜயும் சரி அட்லீஸ்ட் பவர் பிளே சஸ்டெயின் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 4 ஓவர் அவங்க ஆட பார்க்கணும். ஒரு 10 ஓவராவது ஆடினா தான் அவங்களுக்கு வந்து ஒரு பிகாஸ் ராகுலை பார்த்துருக்கோம், பிருத்விஷா பார்த்துருக்கோம், மயக்க அகர்வால் பார்த்துருக்கோம். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக ஒரு ஆள் நின்று ஆடுறாங்க. அவங்க தான் கேமை எடுத்துகிட்டு போகிறாங்களே தவிர ஜஸ்ட் லைக் இட் ஒரு டூப்ளிசிஸை நம்பி எல்லா மேட்சும் ஆட முடியாது. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஆடணும். சிஎஸ்கே டெட் பவுலிங்கை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ண அளவுக்கு பேட்டிங் வந்து இன்னைக்கு சுத்தமாக கை கொடுக்கல. ஆல்மோஸ்ட் ரொம்பவே லூசிங், பெரிய மார்ஜினில் லூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்காரோ. 44 ரன்ல இந்த மேட்சை தோற்றுருக்காங்க. இது கொஞ்சம் ஒரு பெரிய மார்ஜின் தான் சொல்லணும். ரொம்பவே டெல்லி வந்து நல்லா அருமையாக பண்ணாங்க. ரபாடாவும் சரி ஆண்ட்ரஸ் ஆண்டனியும் சரி ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரி. அவங்க எக்ஸ்ட்ரா பேஸாக இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்லோ டெலிவரிஸ் அப்பப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு 140 130 அவங்க பேஸ் வேரி பண்ணுறப்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. கேதார் ஜாதவ் ஒரு விக்கெட் அப்படி தான் விழுந்துச்சு. ஜஸ்ட் ஒரு ஃபிகர் ரோல் பண்ணுற மாதிரி விட்டார். ஒரு 140 பேஸில் இருந்தார், 130 வந்தப்போ அதே மாதிரி தான் டூப்ளிசிஸும் தன்னோட விக்கெட்டை விட்டார். இந்த மாதிரி இவங்களோட ஸ்லோ டெலிவரிஸ் தாங்க எஃபெக்டிவ். இந்த மாதிரி ஸ்லோ டெலிவரிஸ் போகணுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லோ டெலிவரிஸ் தான் போடணும். எக்ஸ்ட்ராடினரி எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க டெல்லி. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து அதுக்கான இருக்கிற ரிசோர்ஸஸை இந்தளவு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணது வந்து அவரோட கேப்டன்சியில் கொஞ்சம் ஹி இஸ் க்ரோயிங் அப்ன்றது கிளியராக தெரியுது.